चेयर बोलो, चेयर चेयर उठा दो चेयर। अस्सलाम वालेकुम। الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة لا حول ولا قوة إلا بالله। حي على الفلاح لا حول ولا قوة إلا حي على الفلاح لا حول ولا قوة حي على الفلاح لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله لا إله إلا الله. بسم الله. إن الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்த காலம் முதலே இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களையும் இறை தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியாகத்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்புவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நபிமார்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த நபிமார்கள் எவ்வாறு இறை மார்க்கத்தை அவர்கள் வழிகாட்டி சென்றார்களோ, அது போன்று நாமும் வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினார். மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் மலக்குமார்களை இறை தூதராக இறைவன் அனுப்பினால் என்ன என்று கேள்வி எழுப்பிய பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதிலளிக்கின்றான். 6வது அத்தியாயம் 9வது வசனத்திலே, வலவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலா, நாம் ஒரு இறை தூதராக மலக்கை அனுப்பி வைத்தாலும், ஒரு இறை தூதராக வானவரை நாம் ஆக்கினாலும், அவரையும் நாம் மனிதராக ஆக்கித்தான் அனுப்பி வைப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம்? ஒரு வானவரையே அல்லாஹ் இறை தூதராக அப்படியே வானவருடைய அசலான தோற்றத்தில் அனுப்பி வைத்தால் மக்கள் எல்லாம் சொல்வார்கள், வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், அவர்களுக்கென்று திருமண வாழ்க்கை கிடையாது, அவர்கள் எந்நேரமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள், எனவே அவர்களை போன்று நாங்கள் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு பதிலைத்தான் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், நாம் ஒரு வானவரையே மனிதர்களுக்கு தூதராக அனுப்பி வைத்தாலும் அல்லாஹ் அப்படி அனுப்ப போவது கிடையாது. அந்த வானவரை நாம் மனிதனாக ஆக்கித்தான் அனுப்பி வைப்போம். மனிதனாக ஆக்கி அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு லபஸ்னா அலைஹிமா யல்பிசூன், இப்பொழுது அவர்கள் எந்த குழப்பத்திலே ஆழ்ந்தார்களோ அதே குழப்பம் தான் அப்பொழுதும் ஏற்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கை இறை தூதராக அனுப்பினாலும் அவரை ஏன் அல்லாஹ் மனிதராக மாற்றி அனுப்புகிறான்? எதற்காக அல்லாஹ் மனிதராகத்தான் மாற்றி அனுப்புவேன் என்று அல்லாஹ் எதற்காக குறிப்பிடுகிறான்? மனிதர்களாகிய நாம் அந்த இறை தூதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 90வது வசனத்திற்கு மேலாக பல்வேறு நபிமார்களுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஒரு உத்தரவிடுகின்றான். உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ், நபியே, இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை காட்டினான், நேரான வழியில் அவர்களை வழிநடத்தினான். ஃபபிஹுதாஹு முக்ததி,
அவருடைய நேர்வழியை நீர் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு உத்தரவிடுகின்றார். நபிமார்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் அந்த நபிமார்களின் வரலாறுகளை நாம் பேசிவிட்டு செல்வதற்காக அல்ல, அந்த நபிமார்களை பின்பற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கின்றான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். பல்வேறு நபிமார்களின் சரித்திரங்களை குறிப்பிட்டு விட்டு இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டியுள்ளான், நேர்வழியில் செலுத்தியுள்ளான். எனவே அவர்களுடைய அந்த வழியை நீரும் பின்பற்றுவீராக. நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி வைத்தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே 21வது வசனத்திலே கூறுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, முஸ்லிம்கள் யாரும் நாங்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை என்று சொல்ல மாட்டார்கள். உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ, மறுமையை நம்பி இருக்கின்றீர்களோ, தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து பார்த்து செயல்படுகின்றீர்களோ, வ ஸக்கரல்லாஹ கஸீரா. தொழில்துறையாக இருக்கட்டும், என்னுடைய இறைவன் எப்படி சொன்னான் என்று அவன் இறைவனை நினைத்து அல்லாஹ்விற்கு அஞ்சி செயல்படுவான். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய இறைவன் எப்படி சொன்னான் என்று இறைவனுக்கு அஞ்சி அவன் செயல்படுவான். இப்படி எல்லா ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னார், அல்லாஹ்வை நேசிப்பது என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்வதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது. இறைவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது. நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே 31, 32 வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதை உள்ளத்தில் உறுதி கொண்ட மக்களாக இருந்தால், இறைவனுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி நபியாகிய என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் உங்களுக்கு மன்னிப்பான், வ மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ அவர்தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனங்களும் இது போன்ற ஏராளமான வசனங்களும் நமக்கு என்ன அடிப்படையை சொல்லி காட்டுகிறது? இறை தூதர்கள் அனுப்பப்படுவதின் நோக்கம், இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் நாம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இறை தூதரை பற்றி பெருமையாக பேசுவதாலோ, இறை தூதரை பற்றி ஒருவன் அவருடைய தியாகங்களை எடுத்து சொல்வதனாலோ, இறை தூதரை பற்றி நாம் ஒவ்வொரு விஷயமாக பெருமைப்படுத்தி பேசுவதனால் நாம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றியதாக ஆக முடியாது, அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதாக ஆக முடியாது. இறை தூதரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவது மட்டும்தான் இறை தூதருக்குரிய நேசத்தில் அடிப்படையானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய தோழர்களே என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஃபல்யஹதரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, இறை தூதரின் கட்டளைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அதீம், அவர்களை ஒரு ஃபித்னா பிடித்துக் கொள்வதையோ, ஃபித்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபித்னா என்று சொன்னால் இணை வைப்பு. இணை வைப்புக்கு பின்னால் உள்ளதுதான் மற்ற எல்லா ஃபித்னாக்களும். இறை தூதருடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். நபியுடைய வழிமுறை தானே, செய்வதற்கு சூழல் இருக்கிறது, செய்வதற்கு சக்தி இருக்கிறது, செய்ய முடியும் என்றாலும் அதை அவன் துச்சமாக நினைக்கிறான். அது ஒரு சுன்னத்து, அது ஒரு கட்டளை, செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்று ஒருவன் நினைத்தால் அன் துஸீபஹும் ஃபித்னா, அவனை பீடிக்கும், இணை வைத்தல் அவனை பீடிக்கும், அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லது மிகப்பெரிய வேதனை அவனை பீடிக்கும், நீ அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்.
நபி தோழருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை அவர்கள் எப்படி நேசித்தார்கள், உண்மையான நபி நேசம் என்ன என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு படம்பிடித்து காட்டுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவியார் அவர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரகா ஃபில் யௌம், யார் ஃபி யௌமின் வ லைலத்தின், இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் உபரியாக தொழுகிறார்களோ, புனியலஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah, அவர்களுக்கு அந்த 12 ரக்காத்துகளின் காரணத்தினால் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது, ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். நமது மார்க்கத்தில் நிறைய சுன்னத்துகள் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சுன்னத்தான தொழுகைகள், சுபுவுக்கு முன் சுன்னத் 2 ரக்காத் சொல்லப்பட்டிருக்கிறது. துஹருக்கு முன்னால் 4 தொழுது கொள்ளலாம், 2 தொழுது கொள்ளலாம். துஹருக்கு பின்னால் 4 தொழலாம், 2 தொழுது கொள்ளலாம். அசருக்கு முன்னால் 2 ரக்காத் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவிற்கு முன்னால் 2 ரக்காத், இஷாவிற்கு பின்னால் 2 ரக்காத், வித்ரு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, லுஹா தொழுகை என்று பல்வேறு சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இவற்றுடைய எண்ணிக்கையை நாம கூட்டினால் அது 20க்கும் அதிகமாக செல்லும். ஒருவன் அனைத்தையுமே அவனுக்கு பின்பற்ற முடிந்தால் பின்பற்றிக் கொள்ளலாம், மிக உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில் அடையலாம். இந்த அனைத்தையுமே ஒருவர் பின்பற்றுகிறார், அவருக்கு அந்த 12 உள்ளே வந்துவிடும். இல்ல எனக்கு எல்லாத்தையும் தொழ முடியாது, நான் இந்த சுன்னத்தான தொழுகையில் ஏதாவது ஒரு 12 ரக்காத்தை தேர்ந்தெடுத்து தொழுகிறேன் என்று ஒருவர் தொழுகிறார். அதை வலிமையாகவும் அவர் செய்கிறார். எல்லா சுன்னத்தையும் பேணும்போது அதுக்குள்ள 12 வந்துவிடும். இல்ல எல்லாம் எனக்கு முடியவில்லை, குறிப்பிட்ட 12 தொழுகிறேன் என்று ஒருவர் வலிமையாக செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுன்னத்தை பேணக்கூடியவர்கள் ஃபர்தை பேணக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஃபர்தை பேணாம சுன்னத்தை பேண்டது எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவற்றின் காரணத்தினால் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு, ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. இந்த செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அம்பஸா என்பவருக்கு அறிவிக்கிறார்கள். அம்பஸா உம்மு ஹபீபா சொல்கிறார்கள், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்திடமிருந்து இதை நான் செவியேற்றதிலிருந்து இந்த சுன்னாவை நான் விட்டதே கிடையாது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அம்பஸா என்பவருக்கு அறிவிக்கிறார்கள். அம்பஸா சொல்கிறார், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் உம்மி ஹபீபா, உம்மு ஹபீபா அவர்களிடமிருந்து நான் இதை செவியேற்றதிலிருந்து நான் இந்த ரக்காத்துகளை விட்டதே கிடையாது. அம்பஸா என்பவர் அம்ர் இப்னு அவுஸ் என்பவருக்கு அறிவிக்கிறார். அந்த அம்ர் இப்னு அவுஸ் சொல்கிறார், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் அம்பஸா, அம்பஸாவிடமிருந்து நான் இதை செவியேற்றதிலிருந்து இதை நான் விட்டதே கிடையாது. அம்பஸா என்பவர் நோமான் இப்னு சாலிம் என்பவருக்கு அறிவிக்கிறார். நோமான் இப்னு சாலிம் சொல்கிறார், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் அம்ர் இப்னு அவுஸ், அம்ர் இப்னு அவுஸிடமிருந்து இந்த செய்தியை நான் செவியேற்றதிலிருந்து நான் இதை விட்டதே கிடையாது. அல்லாஹ்வின் தூதரை நாம் நேசிப்பது எப்படி? அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது என்றால் அவருடைய சுன்னாவை பின்பற்றுவதா என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதான காலத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வயதான காலம் என்றால் கொஞ்சம் ஒரு இளமை பருவம் தான் என்றாலும் கொஞ்சம் நோய்கள் எல்லாம் 40 தாண்டிட்டா தான் பிரச்சனை வந்துருமே. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, லக்கது சனவுத்து, எனக்கு வயதாகி விட்டது, உழைத்து உழைத்து லக்கது இஷ்டகைத்து சதிரி, என்னுடைய நெஞ்செல்லாம் நோய் கண்டு விட்டதுங்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அலிக்கு பதிலா, அன வல்லாஹி தஹந்து வ மஜல்லத் யதைய, எனக்கு மாவு குலைத்து குலைத்து என்னுடைய கைகள் எல்லாம் காய்த்து போய் விட்டதுங்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, உங்களுடைய தகப்பனாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சில அடிமைகளை கொடுத்திருக்கின்றான். யுத்தங்கள்ல சில அடிமையாக அவர்களுக்கு கிடைக்கிறார்கள். தகப்பனார்ட்ட போய் நமக்கு ஒரு அடிமையை கேள், அந்த அடிமை கிடைத்தால், ஒரு அடிமை உழைத்தால் எஜமானுக்கு அந்த வருமானம் கிடைக்கும், நம்முடைய வீடுகளில் அவர் சில வேலைகளை செய்து கொள்வார், ஒரு அடிமையை கேள் என்று அனுப்புகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு கேட்பதற்கு வெட்கப்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னுடைய மகளே எதற்காக வந்தீர்கள்? நான் உங்களுக்கு சலாம் சொல்றதுக்காக வந்தேன், திரும்பி வந்துடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமாட்ட கேட்கிறாங்க, உங்க தகப்பனார்ட்ட போய் கேட்டீங்களா, வாப்பா கிட்ட போய் கேட்டீங்களா? இல்ல, நான் வெட்கப்பட்டு திரும்பி வந்துட்டேன்.
அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க. சேர்ந்து போய் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அலி சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ் லகத் சனவுது வஸ்தகைது சஜரி, எனக்கு வயதாகி விட்டது, உழைத்து உழைத்து நெஞ்செல்லாம் நோய் கண்டு விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வானா வல்லாஹி கதஹந்து வ மஜல்லத் யதைய, நான் மாவு குலைத்து குலைத்து என்னுடைய இரு கைகளும் காய்த்து போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சில அடிமைகளை பெண்களை அடிமை பெண்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான், எங்களுக்கு பணி செய்வதற்காக வேலை பார்ப்பதற்காக ஒரு அடிமையை நீங்கள் தந்து உதவுங்கள் அப்படின்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, வல்லாஹி லா உதீகுமா, அல்லாஹ்வே சத்தியமாக நான் உங்களுக்கு தரவே முடியாது. வ அலவ் அஹ்ல சுஃபதி யத்வி புத்தூனஹும், திண்ணை சஹாபாக்கள் அவர்களுக்கு எந்த உணவும் இல்லாமல் வசதியும் இல்லாமல் தங்களுடைய வயதுகளை சுருட்டி கொண்டு பசியினால் வயது சுருண்டு குடல் சுருண்டு அவர்கள் தவிக்கும் பொழுது உங்களுக்கு நான் எப்படி தர முடியும்? வலா அஜ்ருமா உன்ஃபிக் அலைஹிம், அந்த ஏழை மக்களுக்காக செலவு செய்வதற்கு என்னிடம் எதுவுமே கிடையாது. வலாக்கின்னி அபியுஹும், இந்த அடிமைகளை எல்லாம் நான் விற்று உன்ஃபிக் அலைஹிம், அதை நான் அந்த திண்ணை சஹாபாக்களுக்கு தான் செலவு செய்வேன், உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்து வீட்டுல வந்து ஒரு போர்வையை மூடிக்கொண்டு இருவரும் தூங்குகிறார்கள். அந்த போர்வை எப்படி இருக்கிறது? காலை மறைத்தால் தலை தெரிகிறது, தலையை மறைத்தால் கால் தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. ரெண்டு பேரும் எழுந்திருப்பதற்காக நினைக்கும் எழும் பொழுது நபிகளை அப்படியே படுத்திருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இருவருக்கும் மத்தியிலே அமர்ந்து, அலா உஹ்பிருக்குமா பிஹைரி மிம்மா சஅல்துமானி, நீங்கள் இருவரும் என்னிடம் எதை கேட்டீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு, கலிமாத்துன் அல்லமனியஹுன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தந்தார்கள். நபிகள் நாயகம் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள்? இந்த மார்க்கம் என்பது நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து அல்ல. மார்க்கத்துடைய ஒவ்வொரு சட்டமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நபிகள் நாயகத்திற்கு வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக வழியாக இறை செய்தியாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். இறை செய்தியை தவிர எதுவும் மார்க்கமாக முடியாது என்பதுதான் நம்முடைய அசைக்க முடியாத கொள்கையாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். ஜிப்ரீல் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தந்தார். என்ன வார்த்தைகள்? நீங்கள் இருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை நீங்கள் சொல்லுங்கள். 33 தடவை சொல்லலாம் என்றும் நபி மொழிகள் இருக்கிறது, அதையும் நான் பின்பற்றலாம். அல்லாஹ் அக்பர் 10 தடவை, சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10, இதை நாம் செய்யலாம். ஃபைதா ஆவைத்துமா இலா ஃபிராஷிக்குமா, உங்கள் படுக்கைக்கு நீங்கள் சென்றால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்ற இந்த திக்ரை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேதனையை என்ன கஷ்டத்தை நீங்கள் சொன்னீர்களோ அதற்கு இது பரிகாரமாக அமையும் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா தரத்துகுன்ன முந்து அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை கற்றுத் தந்ததிலிருந்து நான் இதை ஒருபோதும் விட்டதே கிடையாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், ஈராக் வாசி, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சிஃபீன் யுத்தம் நடந்துச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, அதாவது குறுக்கு விசாரணையாக கேட்கிறார். இப்னுல் கவ்வா என்பவர், வலா லைலத்த சிஃபீன், சிஃபீன் யுத்தம் நடைபெற்ற இரவில் கூட விடவில்லையா? நாளை காலை யுத்தம் நடக்க போதுன்னா அன்னைக்கு நைட்டு இந்த நமக்கு ஒரு பயங்கரமான சோதனை வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி திக்குகளை மனிதர்கள் ஓதி கொண்டு இருப்பார்களா? அப்ப சிஃபீன் யுத்தம் மறுநாள் காலை நடைபெற போகிறது, அந்த இரவில் கூட இந்த துஆவை நீங்கள் ஓதினீர்களா? அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, காத்தலகுமுல்லாஹு யா அஹ்லல் இராக், இது ஒரு பாசத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை, குத்தி காட்டுதல் சொல்லக்கூடிய வார்த்தை, இதனுடைய பொருள் நாடப்படாது. ஈராக் வாசிகளை உங்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், வலா லைலத்த சிஃபீன், சிஃபீனுடைய இரவில் கூட நான் இதனை செய்யறது கிடையாது, விட்டது கிடையாது. அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய அந்த சுன்னாவை எப்படி பேணி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மற்றொரு செய்தியை பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமை பருவத்திலே பள்ளிவாசலிலே தூங்கக்கூடியவர்களாக, மார்க்க பணிகளிலே மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய இளைஞருடைய வாழ்க்கையை பார்த்தால் கவலையாக இருக்கிறது. அவருடைய முடி ஸ்டைல், அவங்க பேசக்கூடிய பேச்சு, இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமானவர்கள் மார்க்கத்தை கற்காதவர்களாக மதுவுக்கும் கஞ்சாவிற்கும் அடிமையான கூட்டமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல்ல தூங்கக்கூடியவர்களா இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பள்ளியில தூங்கும் போது திருமணத்துக்கு முன்பாக இளமை பருவத்தில் ஒரு கனவு அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, 2 மலக்குமார்கள் என்னை பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். எதை நோக்கி செல்கிறார்கள்? நரகத்தை நோக்கி செல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 வானவர்கள் பிடித்துக் கொண்டு நரகத்தை நோக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த நரகம் எப்படி இருக்கிறது கனவில் பார்க்கிறார்கள். ஃபைதாஹிய மத்வியத்துன் கதையில் பீர், கிணற்றுக்கு எப்படி சுற்றுச்சுவர் இருக்குமோ அது போன்று அந்த நரகத்திற்கு சுற்றுச்சுவர் இருக்கிறது. அந்த நரகத்திற்கு 2 கொம்புகளும் என்ன செய்கிறது? இருக்கிறது. இவர் நரகத்தை பார்க்கிறார். 2 மலக்குமார்கள் இவரை நரகத்தை நோக்கி இழுத்து செல்கிறார்கள். நரகத்தை பார்க்கிறார். இவர் அறிந்த சில மனிதர்கள் அந்த நரகத்திலே இருக்கிறார்கள். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலே அவர்கள் கதறுகிறார்கள், அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது இப்னு உமரை 2 வானவர்கள் பிடித்து இழுத்து செல்கிறார்கள். அங்கே இன்னொரு வானவர் வந்து சொல்கிறார், இன்னக லம் துர, இப்னு உமர் அவர்களே நீங்கள் அச்சத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டீர்கள், அதனுடைய கருத்து நீங்க நரகவாதியா ஆக மாட்டீர்கள். இந்த வார்த்தை அதை நல்ல கனவாக மாற்றி விடுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழித்தவுடன் நபிகள் நாயகத்திடம் சென்று எப்படியாவது விளக்கம் கேட்க நினைக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை சந்திக்க முடியவில்லை. தன்னுடைய சகோதரி நபிகள் நாயகத்துடைய துணைவியால் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட போய் இந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வரும் பொழுது இந்த சம்பவத்தை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திடம் சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் மிக சிறந்த மிக நல்ல மனிதர், லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடியவராக இருந்தால் மிகவும் சிறந்ததாக இருக்குமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுடைய விளக்கத்தை அறிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் கனவுடைய விளக்கத்தை அறிய முடியும். நபிகள் நாயகம் இறை தூதர், அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இறை செய்தி வரும். எனவே அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமர் மிக சிறந்த நல்ல மனிதர், அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் என்று சொன்னவுடன் இப்னு உமர் சொல்கிறார்கள், ஃபகான், அந்த இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய இப்னு உமருடைய மகனார் சாலிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகான பாது லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, இதற்கு பிறகு இரவில் மிக குறைந்த நேரம் மட்டும்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கக்கூடியவராக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அவங்க மௌத்தாவர வரைக்கும் இரவு தொழுகையை விட்டதே இல்லை என்ற அளவிற்கு இந்த செய்தி நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை சஹாபாக்கள் சுன்னாவை எப்படி விளங்கிக் கொண்டார்கள், எப்படி பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு தடவை ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன சொன்னா, மன் தபிய ஜனாஸத்தன் ஃபலஹு கீராத், யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ அவருக்கு 1 கீராத் நன்மை கிடைக்கும் என்று செய்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு ஹதீஸ் தனியா வருகிறது. ஜனாசாவை பின்தொடர்ந்தால் 1 கீராத், தொழுது அடக்க முடிகிற வரைக்கும் 2 கீராத் நன்மை, அது ஒரு தனி செய்தி. இந்த செய்தியில அபூ ஹுரைரா எப்படி அறிவிக்கிறார், ஜனாசாக்கு பின்னாடி போனா 1 கீராத் நன்மை கிடைக்கும். அப்ப இந்த செய்தி இப்னு உமர் கேள்விப்பட்டவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு இந்த ஹதீஸ் அதுக்கு முன்னாடி தெரியாது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு அக்ஸர் அலைனா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நமக்கு மிகவும் விரிவுபடுத்தி அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சரியா உண்மையா நபிகள் நாயகம் சொன்னாங்களான்னு விசாரிப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் விஷயம் கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவித்தது உண்மைதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொன்னதை நான் கேட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னவுடன் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லகத் ஃபர்ரத்னா ஃபீ கராவீத் கஸீரா, ஏராளமான கீராத்துகளை நாங்கள் வீணடித்து விட்டோமே. அப்படி ஒரு கவலை, அப்படி ஒரு ஆற்றாமை, ஆதங்கம், ஏராளமான கீராத்துகளை நான் வீணடித்து விட்டேனே. அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் வீணடித்து விட்டேனே என்று அப்படியே அவர்கள் கலங்குகிறார் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை அருமை சஹாபாக்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள், எப்படி பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஏராளமான சுன்னாக்கள். சிலருக்கு நபிகள் நாயகத்துடைய ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எந்தெந்த ஃபர்து எந்தெந்த சுன்னத்துகளை எல்லாம் நமக்கு முடியுமோ அதை செய்வது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஃபர்து செய்யாத மிகப்பெரிய பாவி ஆயிரும். அதை நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் நபியை நேசிக்கிறோம் என்று நாம் பாதிக்கிறோம். நாங்கள் நபியை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். அது நபி நமக்கு வழிகாட்டிய ஃபர்தான விஷயங்கள் எத்தனை பேர் பேணுதலாக இருக்கிறோம்? சுன்னத்தான விஷயங்கள் எத்தனை பேர் நாம் பேணுதலாக இருக்கிறோம்? நபிகள் நாயகம் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் தாடி வையுங்கள் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் தாடிங்கிற சுன்னத்தை பேணக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனை எப்படி போகிறது? அது என்ன ஃபர்தா, அது என்ன இதா? அதான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உனக்கு முடியும் என்றால் நபியுடைய சுன்னத்தை எவர்கள் அலட்சியமாக துச்சமாக கருதுகிறார்கள், இறை தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அவர்களை ஒரு ஃபித்னா பீடிப்பதையோ இணை வைத்தல் பீடித்து விடும், ஷிர்க்ல போய் விழுந்து விடுவீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அழியும் அல்லது மிகப்பெரிய வேதனை அவர்கள் பீடித்து விடுவதிலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார். நபியுடைய சுன்னாவை நமக்கு பின்பற்ற முடிந்து, நபி வழியை பின்பற்ற முடிந்தும் அலட்சியமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு இறை சாபத்திற்கு நாம் உள்ளாகிவிடுவோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய முதல் உரைக்கு நான் முடிவுக்கு வருகின்றேன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே இடது கையால் உணவருந்திக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல் பி யமீனிக், சகோதரரே வலது கையால சாப்பிடுங்க. மார்க்கம் அதுதான் வழிகாட்டுகிறது, அல்லாஹ்விடமிருந்து வந்த வழிகாட்டுதல். வலது கையால் சாப்பிடுங்கள். அவருக்கு முடியும், வலது கையால் சாப்பிட முடியும். ஆனால் அவர் மக்களிடம் தற்பெருமையாக அறியப்பட்டவர். என்ன சொன்னாலும் சிலர் வரட்டுவாதம் பேசுவாங்க. குர்ஆன் வசனத்தை கொண்டு போய் காட்டினாலும் வரட்டுவாதம், ஹதீஸ கொண்டு போய் காட்டினாலும் வரட்டுவாதம். அந்த பெருமை, கிபர், அகம்பாவம். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, லா அஸ்தத்தியும், எனக்கு வலது கையால் சாப்பிட முடியாது. சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மனுஷன் பெருமை பிடிச்சவன். அந்த பெருமையை இறை தூதரிடம் காட்டலாமா? வலது கையால் சாப்பிட முடியும், எனக்கு வலது கையால் சாப்பிட முடியாதுங்கிற பெருமையில சொல்ல. நபி சொன்னா எப்படி கேட்கிறது? நம்மள மாதிரி ஆட்கள் சொன்னா மறுத்த பிரச்சனை கிடையாது. நபி அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்ட வந்த இறை தூதர், அந்த நபியுடைய உத்தரவு. அதில் அவர் அகம்பாவமாக பெருமையாக சொல்கிறார். நபியார் சொன்னார்கள், உனக்கு இயலாமலே போகட்டும், மா மனஅஹு இல்லல் கிப்ர், பெருமையை தவிர வேறு எதுவும் அவர் நபியுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தடுக்கவில்லை. அகம்பாவம், ஆணவம். நீ குர்ஆனை சொன்னா ஏத்துக்கவா? நீங்க ஹதீஸ் சொன்னா ஏத்துக்கவா? அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அகம்பாவம். நபியார் சொன்னார், முடியாமலே போகட்டும், இயலாமலே ஆகட்டும். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் சொல்கிறார், ஃபமா ரஃபஅஹா இலா ஃபீஹி, அதற்கு பிறகு அவருடைய கையை வாயின் பக்கம் அவரால் உயர்த்தவே முடியாமல் போய்விட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபியை நாம் நேசிப்பது என்பது சுன்னாவை பின்பற்றுவதுதான். எந்த ஒரு சுன்னாவையும் அலட்சியமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்மை வழிகேட்டு தள்ளிவிடும். நம்மால் இயன்றவரை நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளைகளை, சுன்னாவை, ஆடை விஷயத்திலும், நம்முடைய உடல் ஒழுங்குகள் விஷயத்திலும், வீடுகளில் பேண வேண்டிய சுன்னத்தல் விஷயத்திலும், வியாபாரத்திலும், கொடுக்கல் வாங்க எல்லா விஷயத்திலும் நம்மால் இயன்றவரை, நம்முடைய சக்திக்குட்பட்டவரை நாம் நபி வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நேர்வழி பெற்ற அடியார்கள் யார் என்பதை திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் பேச்சுக்களை செவியேற்பார்கள். பேச்சு என்று அல்லாஹ் பொதுவாக சொன்னாலும் நல்ல பேச்சுக்களை மட்டும்தான் இதை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் தீய விஷயங்களை பற்றி, வீணான விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? ஃபைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, வீணான காரியங்களை அவர்கள் கடந்து சென்றால் கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். அது அந்த வசனம் அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீணான பேச்சுக்களை பற்றி அல்லாஹ் அங்க குறிப்பிடவில்லை. மூமின்கள் எதை செவியேற்பார்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், நல்ல பேச்சுக்களை அவர்கள் செவியேற்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த கருத்துக்களில் எது மிக அழகானதோ அதை பின்பற்றுவார்கள். உதாரணத்துக்கு மார்க்கத்துல சிறந்ததும் செய்யலாம் என்று அனுமதிக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது, மிகச்சிறந்த விஷயங்களும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சுன்னத்தான் தொழுகையை பள்ளிவாசல்ல தொழுவது கூடும், தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் தொழுவது சிறந்தது. அப்ப ரெண்டு ஹதீஸையும் ஒரு மூமின் கேட்கிறார், இதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான். பள்ளிவாசல்ல தொழுவது கூடும், தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் தொழுவது அதை விட சிறந்தது. அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நல்ல பேச்சுக்களை செவியேற்பாங்க. நல்ல பேச்சுல எது மிக சிறந்ததோ அதை பின்பற்றுவார்கள். இரவு தொழுகை ஒரு ரக்காத்து வித்து தொழுதாலும் நமக்கு போதுமானதுதான், 3 ரக்காத் தொழுதாலும் போதுமானதுதான். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். ஒருவர் பார்க்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. அப்ப இது ரொம்ப சிறந்ததா இருக்கு, இதை நாம பின்பற்றுவோம். அப்ப மார்க்கத்துல நல்ல விஷயங்களும் இருக்கிறது, மிக நல்ல விஷயங்களும் இருக்கிறது. ஒரு மூமின் எப்படி இருப்பான்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் நல்ல பேச்சுக்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். முதல்ல செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, நாம நல்ல விஷயங்களை செவியேற்கும் பொழுது நாம செவியேற்ற மார்க்க விஷயங்கள்ல எது மிக சிறந்ததாக இருக்குதோ அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஒரு ஆள் மிக சிறந்ததை விட்டு அனுமதிக்கப்பட செஞ்சால் அவர் பழிக்கப்பட மாட்டார். ஆனால் ஒரு மூமினுடைய தன்மை என்ன? மிக சிறந்ததை பின்பற்றுவதற்கு அவன் ஆசைப்பட வேண்டும். அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேரான பாதையை காட்டியிருக்கிறான். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நமக்கு மார்க்க செய்திகளை கேட்பதற்கு வெறுப்பு ஏற்படும் என்று சொன்னார். ஒரு பயான்ல மார்க்க சத்தியத்தை சொல்லக்கூடிய பயான், ஒருவருக்கு ஏதோ வேலை இருக்கிறது, மனிதருக்கு ஏற்படும் தன்மை. ஆனால் நான் எக்காலமும் வாட்ஸ்அப்ல மூழ்கி கிடப்பேன், பேஸ்புக்ல மூழ்கி கிடப்பேன், வீணான காரியங்களை மூழ்கி கிடப்பேன், பொழுதுபோக்கான வீண் விளையாட்டுகளை கரெக்டா செய்வேன். ஆனா பயான்ல மட்டும் என்னுடைய உள்ளம் அதை வெறுக்குது. நபி வழியை படிப்பதை, மார்க்கத்தை தெரிவதை என்னுடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ள வேண்டும், நாம் நேரு வழியில் இல்லை, நாம் வழிகேட்டில் இருக்கிறோம் என்று அதுக்குரிய அடையாளம். அல்லாஹ் அழகா சொல்கிறான். ஒருவரை பற்றி நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, ஒவ்வொருவரும் தன்னை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், நல்ல பேச்சுக்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அவன் கேட்ட பேச்சில எது மிக சிறந்ததோ அதை பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேரான பாதையை காட்டியிருக்கின்றான். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவுடையவர்கள், மற்ற அனைவரும் முட்டாள்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களை, நாம் மார்க்க பயான்கள், சத்தியத்தை சொல்லக்கூடிய பயான்களில் நாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நாம் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளியில் வைத்து தர்பியா நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறானோ அதில் நாம் கலந்து கொண்டு மார்க்க கல்வியை நாம் தேடக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.